நாம இன்னைக்கு பீக்யூன் சேனல்ல அவரக்காய் வந்து பொரியல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். அது 1/4 கிலோ அவரக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கிறேன். வறுக்காத நிலக்கடலை. இது வந்து இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையை நல்லா வறுத்தரலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வருங்க. பாருங்கள் நல்லா வறுபடட்டும். ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது, கரிஞ்சு போயிடக்கூடாது. தொல்லி எடுக்கணும், உள்ளே இருக்கிறது அந்த ரா ஸ்மெல் போகணும். இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைஸ் வறுத்தரலாம். ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, வரமிளகாய் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இது பண்ணி போட்டோம்னா அவரைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எடுத்துக்கலாம். இப்போது அவரைக்காயை தாளித்து கொடுத்துடுவோம். ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த ஸ்பைசியெல்லாம் அரைச்சி நிலக்கடலையே பொட்டு எடுத்து அதோட ஒரே ஒரு ஓட்டு ஓட்டணும், அவ்வளோதான். இப்போ கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உடைச்ச உளுந்தம்பருப்பு பொட்டோடு நான் எப்போவுமே தாளிப்பேன், அதை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் காரத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து அதில் அரைக்க போகிறோம். அதனால் இதில் நம்ம வந்து பச்சை மிளகாயோ வரமிளகாயோ கிள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா செவந்ததுக்கப்புறம் செவந்துருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கண்ணாடி பதம் வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா வதங்கட்டும் ஓரளவு. எண்ணெயில் அது எல்லாம் சேர்த்து வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஒரு கிளறி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தால் தேங்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிலக்கடலை வச்சு வறுத்துக்கலாம். நிலக்கடலையும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த அவரைக்காய் வந்து வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அவரைக்காயை வேக வச்செல்லாம் வடிக்கலை. நம்ம இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். அது நல்லா வேகட்டும். பாருங்கள் இந்த அளவு வெந்துருச்சு. இப்போது ஒரு 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து அவரைக்காய் நரல் பட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கருன்னு இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸாக ஆனதுக்கு அப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த ஸ்பைசி எல்லாம் அரைச்சிட்டோம். அதோட நிலக்கடலையை பொட்டு எடுத்து சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்க அவரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அல்லது ரச சாதத்துக்கு இது தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் சைடிஷாகவும் நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம பீக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.